ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சைனீஸ் வாலெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் 31 பாக்கெட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் செய்யணும். அதுக்கு ஒரு பீஸ் பேப்பர் எடுக்கணும். அண்ட் பேப்பர் சைஸ் வந்து 20 சென்டிமீட்டர்ஸ் பை 10 சென்டிமீட்டர்ஸ். இப்படி பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப பேப்பரை இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்க. இதை சென்டர் லைனில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கமும் சென்டர் லைனில் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடும் சேமாக பண்ணணும். இப்போ வந்து ஒரு லைன் வந்திருக்குல்ல, அதில் பேப்பரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் இந்த லைனில் பேப்பரை வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பேப்பரை திருப்பிக்கோங்க. இங்கே சைடில் வந்து ஒரு ஸ்கொயர் மார்க்கிங் இருக்கும். அங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணணும் ரெண்டு பக்கமும். அண்ட் பாட்டம் ஷீட்டை எடுத்து அந்த லைனில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஒரு கார்னரில் ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும். அங்கேயும் சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டு பக்கமும் பண்ணணும் ஃபோல்டிங். இப்போ பேப்பரை திருப்பி இந்த சைட்லேயும் அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணணும். கார்னரில் ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு வரும். பாட்டம் பேப்பரை எடுத்து லைனில் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2 ஸ்கொயர்ஸ் கார்னரில் இருக்கும்ல, அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணணும். பேப்பரை இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லைன்ஸ் தெரியும். பேப்பரை இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணாலே பேப்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங்ஸ் வரும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணால் ஆப்போசிட் சைடும் பேப்பரை டர்ன் பண்ணி இந்த பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். பேக் இங்கேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டர்ன் பண்ணணும். இங்கே வந்து லைட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்டு வரும் ரெண்டு பக்கமும். பேப்பரை டர்ன் பண்ணுங்கள். சேம் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணணும் இந்த சைட்லையும். ஃபைனலி ஒரு ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஸ்கொயர் டாப் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ட்ரையாங்கிளாக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணணும். டர்ன் பண்ணி சேமாக ரிப்பீட் பண்ணணும். இங்கேயும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும். இது தான் டிசைனாக மேலே வரும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் பீஸை எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். கார்னரில் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இப்படி ஓப்பன் ஆகும். லைட்டாக ஃபிங்கர்ஸில் இப்படி ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டில் மாதிரி வரும்.
இங்கே வந்து பெட்டல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சேம் நீங்கள் எல்லா சைட்ஸ்லையும் ரிப்பீட் பண்ணணும். 4 பெட்டல்ஸ் வரும். இப்போ பாருங்கள், பாக்ஸும் கம்ப்ளீட் ஆச்சு. டிசைனும் வந்திருக்கு. ஸ்டார் ஷேப் மாதிரி வந்திருக்கு. பார்ட் ஏ ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் 16 பீசஸ் ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர்லேயும் பண்ணியிருக்கேன் அண்ட் பர்பிள் கலர்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம், ஒரு பேட்டர்ன் மாதிரி. இப்போ இன்னொரு பேப்பர் எடுக்கணும். அது 20 சென்டிமீட்டர்ஸ் பை 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதை இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். திரும்பியும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணோம். இந்த சைடை சென்டர் லைனில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணுங்க. இந்த சைட்லேருந்து சென்டர் லைனுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ பேப்பரை டர்ன் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஒரு லைன் தெரியுது இல்லை, அது மேலே பேப்பரை வச்சு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும், அங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இதே மாதிரி மேலேயும் பண்ணணும். நாலு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணுங்க. பேப்பரை டர்ன் பண்ணணும். லைட்டாக இப்படி டச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் மாதிரி வரும். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைன் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃபோல்டு, பாட்டம்லையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கமும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ பார்ட் பி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் 8 பீசஸ் ரெடி பண்ணுங்க. இப்போ பார்ட் சி பண்ணலாம். அதுக்கு 20 சென்டிமீட்டர்ஸ் பை 20 சென்டிமீட்டர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. பேப்பரை சென்டர் லைன் மேலே வச்சு பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் பேப்பரை சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சைடில் இருந்து சென்டர் லைனில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ பேப்பரை டர்ன் பண்ணுங்க. இப்படி ஸ்கொயர் ஷேப்பாக தெரியுதுல்ல, அது மேலே பேப்பரை வச்சு
ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். மேலேயும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபோல்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க. பேப்பரை டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதால் இந்த லைன்ஸ் தெரியுது. இப்போது லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் இப்படி ஃபோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் சேம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ பார்ட் சி ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் 4 பீசஸ் ரெடி பண்ணுங்கள். இப்போ பார்ட் டி செய்யணும். அதுக்கு 40 சென்டிமீட்டர்ஸ் பை 20 சென்டிமீட்டர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக மடித்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடை சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சைடை சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பேப்பரை திருப்புங்க. இந்த லாஸ்ட்டாக லைன் தெரியுது இல்லை, அது மேலே கார்னரை வச்சு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். இந்த சைடும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. எல்லா கார்னர்லையும் 4 ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். பேப்பரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு லைன்ஸ் எல்லாம் தெரியும். லைட்டாக நீங்கள் டச் பண்ணால் ஃபோல்டிங் தானாக வரும். இந்த பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கமும் சேம் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு பார்ட் டி ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் 2 பீசஸ் ரெடி பண்ணுங்க. இப்போ பார்ட் இ செய்யலாம். அதுக்கு 42 சென்டிமீட்டர்ஸ் பை 42 சென்டிமீட்டர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. திரும்ப இந்த சைடில் இருந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சைடு சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் சென்டர் லைன் மேலே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சைடை சென்டர் லைன் மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. பேப்பரை டர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு லைன் தெரியுதுல்ல, அந்த லைன் மேலே கார்னர் பீஸை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். அதை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பக்கமும் அதே ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணுங்க. இந்த லைன்ஸ் இருக்கிறதால பேப்பரை லைட்டாக டச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங்ஸ் தானாக வரும். இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க.
இந்த பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ பார்ட் இ ரெடி ஆச்சு. பார்ட் இல வெறும் ஒரு பீஸ் போதும். இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்ட் இ எடுத்துக்கோங்க, பார்ட் டியும் எடுத்துக்கோங்க. நாம் எப்படி பண்ண போகிறோம்னா இப்போ ரிவர்ஸில் போகிறோம். இ, டி, சி, பி அண்ட் ஏ. ஸோ பார்ட் இ எடுத்துக்கோங்க அண்ட் பார்ட் டியை இப்படி மேலே வச்சு இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடும் போடுங்க. க்ளூ இல்லாமல் இப்படியும் வைக்கலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு க்ளூ வேணும்னா ஒரு லேயரை நீங்கள் எடுத்து மெதுவாக பார்த்து க்ளூ போட்டுக்கோங்க, இல்லைன்னா எல்லா லேயர்ஸும் ஒட்டிடும். இப்போ பார்ட் சி எடுக்கணும். 4 பீசஸ் இருக்கும், அது இந்த மாதிரி போடுங்க. இப்போ பார்ட் பி அட்டாச் பண்ணலாம். இப்போ 8 பீசஸ் இருக்கும் பார்ட் பியில், அதை ஒன்று ஒன்றா இப்படி அட்டாச் பண்ணுங்க. இப்போ பார்ட் ஏ அட்டாச் பண்ணணும். அதுக்கு வேறு கலர்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணும்னாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் பின்னால் இப்படி தான் இருக்கும், 2 ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி. இதை வச்சு தான் நீங்கள் பார்ட் ஏயை அட்டாச் பண்ணணும். பார்ட் ஏல 16 பீசஸ் இருக்கும். எல்லா பீசஸையும் இதே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். இப்போ இந்த சைனீஸ் வாலெட் ரெடி ஆச்சு. இதில் 31 பாக்கெட்ஸ் வரும். நீங்கள் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்லோவாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிப்பன் கட்டுங்க, அப்போ நீட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான், வெறும் அந்த பார்ட் ஏ இருக்குல்ல, அதில் டைம் எடுக்கும். ஆனால் ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends, see you in the next video.